அங்க என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறத இப்ப நான் உங்களோட ஷேர் பண்றேன். எங்கேயோ ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு பல கிலோமீட்டர் வயசானவங்கள குழந்தை குட்டிகள் வச்சு விளம்பரப்படுத்தின அளவு அங்க இன்னைய வர டிவோட்டிஸ்க்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்க இப்ப ரீசெண்டா அயோத்தி போயிட்டு வந்தது ஆல்ரெடி உங்களோட 2-3 வீடியோல ஷேர் பண்ணேன். அங்க என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறத இப்ப நான் உங்களோட ஷேர் பண்றேன். நம்மளும் எல்லாருமே அந்த அயோத்தி ராமர் பிறந்த இடம் ரொம்ப பிரமாதமா கட்டியிருக்காங்களே, போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துலதான் போறோம். அவங்க விளம்பரப்படுத்தின அளவு, பக்தர்கள் வரக்கூடிய அளவு சிந்திச்ச மாதிரி தெரியல. அயோத்தியை பொறுத்தவரை எல்லா ரோடுகளுமே 50 to 100 அடி உள்ள பிராட் ரோடுகள். எந்த ரோடுமே சின்ன ரோடு கிடையாது. நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ ராம ஜென்ம பூமி வரைய கூட நம்ம 4 வீலர்ல போகலாம். ராம ஜென்ம பூமி 70 ஏக்கர்ல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு வெளியிலேயே ஒரு 40 அடியில லதா மங்கேஷ்கர் சவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீணை 8 கோடி ரூபாய் செலவுல பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடம் இப்ப செல்ஃபி பாயிண்டா இருக்கு. அந்த இடத்துக்கு ஏத்தாப்லயே நம்ம கார் பார்க்கிங், அதுல இருந்து சைக்கிள் ரிக்ஷா. சரி, சைக்கிள் ரிக்ஷாவும் கோவில் வர விடுறாங்களா? கிடையாது. அதுவும் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. என்னைக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தெருக்கல்ல கியூக்கு அந்த பேரிகா இந்த கம்பிகள் மாதிரி போட்டு வச்சிருக்கதை நாங்க போற வரை எடுக்கல. அது என்னைக்கோ ஒரு ஃபங்க்ஷன் அப்போ பண்ணது, அது வர அப்படியே தான் இருக்கு. மக்களை பத்தி அந்த கவர்மெண்டோ இல்ல அரசு அதிகாரிகளோ சிந்திச்ச மாதிரி தெரியல. இவ்வளவு தூரம் இருக்கு, ஏன் 4 வீலர் விடலாம், இல்ல நம்ம சைக்கிள் ரிக்ஷாவே கோவில் வர விடலாம் அப்படின்னா பாதுகாப்பு காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை பாதுகாக்கப்படுறதுக்கு நிறைய அவங்கள்ட்ட அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு. இது ஒரு பார்டர் கிடையாது, அயோத்தி பார்டரே கிடையாது, சென்ட்ரல்ல தான் இருக்கு. ஜம்முல பார்டர்ல இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி கோவில், தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அந்த கோவில மிலிட்டரியை கொண்டு நிப்பாட்டிட்டு ஹெலிகாப்டர் போகுது, மேல வர கார் போகுது. எந்த அளவு அவங்க டிவோட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவு பண்றாங்க. இங்க எந்த அளவு வசதிகள் இருந்தும் நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். நான் நிறைய டிராவல் பண்ணக்கூடியவங்க, எங்களுக்கே அங்க ஒவ்வொரு இடமா நடந்து 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 போகும் பொழுது நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிறோம். கொஞ்சம் இயல்பா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோவங்கள் வரதான் செய்யுது. இவ்வளவு பிராட் ரோட்ஸ் இருக்கு, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நல்ல டெவலப்பான சிட்டி தான். எங்கேயோ ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு பல கிலோமீட்டர் வயசானவங்கள குழந்தை குட்டிகள் வச்சிருக்கிறவங்கள அந்த சுட்டெரிக்கக்கூடிய வெயில் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கும். நார்த் இந்தியால வெயில் அப்படிதான் இருக்கும். அந்த வெயில்ல இவ்வளவு தூரம் நம்மள நடக்க வைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோவங்கள் அது வரத்தான் செய்யுது. இது புரியலையா? அரசியல்வாதிகளுக்கு புரியலையா? இல்ல அங்குள்ள ஆபீசர்ஸ்க்கு புரியலையா? அவங்க ரொம்ப வேலையெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வெளியிலேயே மக்களை இறக்கி நீங்க நடந்து போய் பாருங்க அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல அவங்க இதை செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம திருச்செந்தூர், திருத்தணி எங்க போனாலும் நம்மளுக்கு எல்லாம் பேட்டரி காரு, கிட்ட போறது வர, கோவில் போற வர, வயசானவங்களை பத்தி, குழந்தைகளை குட்டிகளை கூட்டு வரவங்களை பத்தி நம்ம கவர்மெண்ட் சிந்திக்கிறாங்க, நம்ம அரசு அதிகாரிகள் சிந்திக்கிறாங்க. அங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க விளம்பரப்படுத்தின அளவு அங்க இன்னைய வர டிவோட்டிஸ்க்கு செய்யல. அது 70 ஏக்கர்ல கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். அதுல ஒரு சைட்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஒரு கார் பார்க்கிங் கொடுக்கலாம், அதுல பாதுகாப்பு ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம், எவ்வளவோ பண்ணலாம். இல்ல ஒரு சைக்கிள் ரிக்ஷா கூட உள்ள வர கொண்டு போகலாம், ஓவர் நைட்ல கொண்டு வரக்கூடிய ஒரு கேண்டீனை உள்ள கொண்டு வரலாம். சாதாரண ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு டீ காஃபி கூட இன்னைய வர அங்க எந்த கேண்டீனும் கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவங்க திறந்துட்டாங்க, கோவிலை திறந்துட்டாங்க, மூலஸ்தானம் இருக்குது. அப்போ அதுக்கான ஒரு கார் பார்க்கிங் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் தேவை கிடையாது. இது ஏன் இவங்க சிந்திக்கல அப்படின்னு எனக்கு புரியல. பொதுவா அங்க நார்த் இந்தியாவை பொறுத்தவரை பொது போக்குவரத்தே அதிகமா இருக்காது. அங்க மக்களை பத்தி சிந்திக்கலாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய இதா நான் கவனிப்பேன். நம்ம ஊர் மாதிரி பஸ் அங்க ரொம்பவே இருக்காது. அவங்க போறவங்க எல்லாருமே ஷேர் ஆட்டோல, ஒரு ஆட்டோல 10 பேர் அடைச்சிட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துதான் போவாங்க. பொது போக்குவரத்து இருக்காது. நம்மள மாதிரி காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அங்க இருக்கவே செய்யாது. முக்கியமா அங்க குடும்ப கட்டுப்பாடே கிடையாது. இன்னைய வர ஒவ்வொரு குடும்பத்திலேயே 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க. இன்னும் மக்கள் ஒரு பின்தங்கிய நிலைமையில தான் நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ல இருக்கிறாங்க. பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகள்லாம் தேவதூதர்கள். அந்த மனோபாவத்துலதான் அங்க அந்த திட்டங்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியே பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்கீம், இந்த அயோத்தியில இந்த பக்தர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அடிப்படை வசதிகள், அவங்க கஷ்டப்படாம போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு அந்த யோசிக்கல. அவங்கதான் மக்கள்ல மத்த சாதாரண திட்டங்கள் மக்களை பத்தி யோசிக்காத மாதிரி இதுவும் யோசிக்கல. அதனால நம்மளுக்கு கால் வலி இருக்கிறவங்க, முட்டு வலி இருக்கிறவங்க, கொஞ்சம் வயதானவர்கள் எல்லாருக்குமே கஷ்டம்தான். அயோத்தி போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு, அயோத்தினா
அங்க வெறும் நம்ம ராம ஜென்ம பூமி மட்டும் போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர்கிட்ட போய் உத்தரவு வாங்கணுங்கிறாங்க. அப்புறம் வந்து ராம ஜென்ம பூமியில குழந்தை ராமர் மட்டும்தான் இருப்பாரு. அவரை தரிசிச்சுட்டு அவர் தன் மனைவியோட இருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமியில இருந்து அடுத்து நேரா எல்லாரும் கனக் பவன் தான் வருவாங்க. அது ராமர் வாழ்ந்த அரண்மனை, தன் மனைவியோட தனி கொடுத்துல இருந்த அரண்மனை அப்படிங்கிற மாதிரி அது கைகை வந்து கிஃப்ட் பண்ணது. அங்க வந்து ராமர் சீதையோட சேர்ந்த கோவில், சின்ன கோவில் உண்டு, ரொம்ப அருமையான ஒரு கோவில். அங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க குழந்தை பருவத்துல விளையாண்ட தசரத அரண்மனை எல்லாம் பார்த்துட்டு நடந்து 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 இதெல்லாம் பெரிய பெரிய வளாகங்கள். எல்லாத்துக்கும் எல்லா வசதியும் படித்தரலாம். இவங்க வந்து கிட்ட வர நம்ம வெஹிக்கிள் கொண்டு போகலாம், இல்ல கார் பார்க்கிங் கொண்டு வரலாம், ஒரு கேண்டீன் கொண்டு வரலாம் உள்ள கோவில் வளாகத்துக்குள்ளே. அந்த மாதிரி எதை பத்தியுமே அவங்க சிந்திக்கல. நான் இதை அரசியல் சார்ந்தே நான் சொல்லல. நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களை பத்தி சிந்திக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் வந்து திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அங்க ரெண்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் நல்லா நடந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அயோத்தி போறதா நல்லது. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம்.